ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக ஜூலியா அவர்கள் பேசின ஒரு சர்ச்சையான பேச்சு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக விஜய் அவர்கள் கரூரில் பேசினதுக்கு அப்புறம் ஜூலியா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் ஒரு 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி? அப்போ 3 வயசு குழந்தை இரும்புல ஜட்டி போட்டு போகணுமா? அண்ணனை இரும்பு ஜட்டி வாங்கி தர சொல்லுங்க. அப்படிதாங்க பேச வைக்குது இப்போ இருக்கிற ஆட்சி. இப்போ இருக்க பெண்களோட நிலைமை அப்படி இருக்கு. இப்பெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும், பெண்களை இப்படி பார்க்கணும், பெண்களை இப்படி மதிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு பெண்கள் மேல தப்பு சொல்லக்கூடாது. 3 வயசு சின்ன குழந்தை துப்பட்டா போட்டு வெளில போக முடியுமா அப்படின்னு சொல்லி விமர்சனமா பேசுறாங்க. அண்ட் விஜய் அவர்கள் சொன்ன விஷயமே வேற, அதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி ஜூலியா அவர்களை சும்மா வச்சு செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலியா அவர்கள் இப்ப ரீசெண்டா நிறைய விஷயங்கள் விஜயை நேரடியாக தாக்கி பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டாரு அப்படின்னு நினைச்சு தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆட்டம் சுத்தமா அடங்கிடுச்சுன்னு நினைச்சா, ஆனா திரும்ப திரும்ப அதிகமா விஜய் அவர்களை பத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு பேசுறாங்க. என்னன்னா, நீங்களாம் இப்படி பண்றீங்க, நீங்களாம் ஆட்சிக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி செம்மையா கலாய்க்கிறதான் நினைச்சு அவங்களே பல்ப் வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் அவங்க எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் அந்த வீடியோவுக்கு செம்மையா கண்டிச்சுட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களோட பேச்சு உரிமையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஜூலியா அவர்கள் பேசின இந்த ஸ்பீச்சை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.